வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சவுக்கு சங்கர்னா நம்ம சவுக்கு மீடியான்னு சொல்லி ஒருத்தர் வச்சுக்காருல, தெரியாதவங்க சொல்லிட்டு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அவரை தெரியும். அந்த சவுக்கு சங்கரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, பெண் போலீஸை தவறாக பேசுனதா, அதாவது மேலதிகாரிக்கு இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுனதுக்காக ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தப்பே கிடையாது. அந்த சவுக்கு சங்கர் பலவிதமான கருத்துக்களை எப்பவுமே தேவையில்லாததை பேசி, அதாவது திமுகவை தாக்குறேன்ற பேர்ல பல பேரை இதே போல தாக்கி பேசிட்டு இருப்பாரு. தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தவங்களையும் தாக்கி பேசுவார். ஏன்னா நம்ம ஒரு மீடியான்ற முறையில் அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்னா எல்லோருக்கும் பொதுவா இருக்கணும். ஆனா அது கிடையாது. திமுகவை மட்டுமே தாக்கி பேசுவார். நான் இப்போ திமுகவை உயர்த்தி பேசுறதுக்காக நான் வரல. ஏன்னா திமுகன்றது ஒரு அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி. திமுகவை யார் வேணாலும் பேசலாம். ஆனா திமுகவையே பேசிட்டு இருந்தாலே, நீதிமன்றத்தை பேசினாரு, ஏற்கனவே அவரு ஜெயிலுக்கு போனாரு, மறுபடியும் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. இப்ப போலீஸ்காரங்க, அதாவது பெண் போலீஸ பேசுறாரு. இதுக்கு என்ன காரணம்? இவருக்கு என்ன இருக்கு? பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றதுலதான் ஒரு அருண்ன்றவரை பேச்சு எடுத்து இதுல கொண்டு அப்படி பேசிட்டு சுற்றி வர்றாரு. அதாவது ஒரு போலீஸை பேசும்போது ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனால் ஒட்டுமொத்த உமன் போலீஸை எல்லாத்தையுமே சேர்த்து சொன்னால் அவங்க எவ்வளோ போலீஸ் வேலை, அதாவது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தினால அந்த வேலைக்கு போவாங்க. நான் பார்க்குறேன், யாராவது ஒரு அரசியல்வாதி போகிறாங்கன்னா ரோட்டில் ஒரு பெண் போலீஸு ஒரு ஆம்பளை ஒரு லைனாக அப்படி மாற்றி நிறுத்தி வச்சுருப்பாங்க. ரோட்ல நிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டத்துல அவங்க அந்த வேலை பார்க்குறாங்க. ஆனா அந்த வேலை பார்க்கறதையும் அசிங்கப்படுத்துறாருல, அதனால இவரை கைது பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா போலீஸ்காரங்க தப்பான வழியில இருக்கிறாங்கன்னா அவங்க நிறைய லஞ்சம் வாங்குவாங்க. தவறான ஒருத்தவர் ஒரு இல்லாதப்பட்டவனா இருந்தா, அவங்களுக்கு பிடிக்காதவனா இருந்தா, இல்லைன்னா காசு எவனாவது அதிகமா கொடுத்து அவன் மேல பொய் கேஸ் போடணும்னா சூப்பரா செய்வாங்க. போலீஸ்காரங்க எல்லோரும் நல்லவங்களும் கிடையாது, எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது. லஞ்சம் வாங்குறதுக்காகவே போலீஸ் வேலைக்கு போன பல பேர் இருக்கான். அதாவது நாட்டை மக்களை நம்ம ஒரு நேர்மையான வழியில நமக்குன்னு ஒரு காவல்துறைக்கு அப்படி ஒரு கம்பீரமா இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய வணக்கம் சொல்றேன். லஞ்சம் வாங்குற இந்த தொப்பையை வச்சுன்னு திரிவாங்க தெரியுமா, அவங்க யாருக்கும் 10 பைசாவுக்கு யாருமே நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்தா தான் அவங்களுக்கு முடியும். ஏன்னா நம்ம எந்த ஒரு கதையும் ஒதுங்கி போகணும்னு நினைப்போம். ஆனா அவங்களுக்கு காசு தான் மெயின். ஒரு சாதாரணமா ஒரு வண்டி ஓட்டிட்டு போறோம், வண்டி ஓட்டுறதுக்காக கேஸ் போடணும்னு நினைச்சிட்டா எப்படி வேணாலும் அவங்க மேல கேஸ் போடலாம் இல்லையா? அதனால அந்த நேரத்துல என்ன செய்யணும்? காசு தான் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வர்றதுக்கு தான் பார்க்கணும். இது தப்பு தான், லஞ்சம் கொடுக்கறது தப்பு தான்னா நீதிமன்றத்துக்கு தெரியுமா? ஏன்னா நீதிமன்றத்துக்கே தெரியும், பணம் இருக்கிறவன் இந்த நீதிமன்றத்துல ஒரு தண்டனை வாங்கிக்கிறான், உடனே அடுத்த நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்ன பண்றான்? அந்த தண்டனையை ரத்து பண்றான், இல்லைன்னா அந்த தண்டனைக்கு ஸ்டே வாங்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இதுதான், பணம் இருந்தா நீதியையே விலைக்கு வாங்கலாம், நீதிமன்றத்தையே விலைக்கு வாங்கலாம். அதாவது லாயர்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. அவன் ஒரு திருடன் அப்படின்னு தெரியும், ஆனா அவனை என்ன பண்ணுவாங்க? அவங்கள எவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னு தான் முயற்சி பண்ணி அவங்கள வெளியேற்றுவாங்க. ஏன்னா இதுக்கு அரசாங்க வக்கீலும் உடந்தைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இதுல அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ். இப்ப பொன்முடி அவர்கள் இப்ப என்ன பண்ணாங்க? ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் அவரோட கேஸோடது என்னாச்சு? ஒரு கேஸ்ல உள்ளார போறதுக்கு போயிட்டாரு. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நீதிமன்றத்தையே வேற இடத்துக்கு அவங்க வழக்கை மாத்தி, அவருக்கு சாதகமா இருக்கக்கூடிய நீதி அரசர்கிட்ட அந்த வழக்கை மாத்தி அதுல இருந்து விடுதலை வாங்கி அவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க மேல்முறையீடு பண்ணி தான் இப்ப வழக்குல தண்டனை 3 வருஷம் தண்டனை, 30 லட்சம் ரூபாய் அபராதம். ஆனா இப்ப அந்த தண்டனைக்கு ஸ்டே வாங்கி மறுபடியும் அமைச்சர் பதவியில இருக்கிறார். இதெல்லாம் எல்லாமே என்ன காரணம்? பணம் தான். பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு கால சக்கரத்துல நம்மளாம் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு, அதாவது பெண் போலீஸை தவறா பேசுறதுனால தான் அவரை அரெஸ்ட் பண்ண. மற்றபடி
எவ்வளவோ லஞ்சம் வாங்குறவன் இருக்கான், எவ்வளவோ மக்களை வந்து தேவையில்லாம பேசி ஒரு கேஸுன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் போயிட்டா, இல்லாதப்பட்டவனா இருந்தா அவன் வெளியில ஒரு 100 ரூபாய் கேஸுக்கு போனா அங்க 1000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த அவமரியாதை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் பல விதமானது. அந்த இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். இல்லாதப்பட்டவன் இருக்கப்பட்டவன் கார்ல உட்கார்ந்துருப்பான், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவனை தேடி ஓடி போய் என்ன சேரும் சொல்லி கேட்டு அவங்களுக்கு சாதகமா ஒரு பதில சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அவங்க அதாவது ஒரு பணக்காரன்கிட்ட இருந்து பணக்காரனுக்கு தண்டனை ஒருத்தன் வாங்கி கொடுக்குறான்னா, அந்த பணக்காரனை விட அவனை விட இன்னொரு பணக்காரன் மூலியமா தான் அவனுக்கு தண்டனை கிடைக்குமே தவிர, ஒரு சாதாரணப்பட்டவன் ஒரு பணக்காரன் இருக்கான்னா அந்த பணக்காரன் தான் வெற்றி பெறுவான், சாதாரணப்பட்டவன் தோல்வி தான் இருக்கும். ஏன்னா நீதிக்கு வந்து பணம் மட்டும்தான் முக்கியம். சட்டம்லாம் வந்து என்னைய பொறுத்தளவில் சட்டம்லாம் வேஸ்ட். இந்த தமிழக இந்தியாவில் சட்டங்கள் வந்து ஏற்றி வச்சதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய ஓட்டைகளை தான் நிறைய விட்டு வச்சிருக்காங்க. இந்த சட்டத்துல இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லாயருக்கு படிக்கிறாங்க. இவன் இப்படிதான் போயிட்டு அங்க போய் லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் கொடுக்குறான். ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு வேலை வாங்குறதுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, ஒரு 1000 ரூபாய் லஞ்சம் கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபாய் லஞ்சம் நீங்க கொடுத்து, அந்த 1000 ரூபாய்ன்ற ஒரு மதிப்புக்காக சொல்றேன், அது லட்சம் ரூபாயா இருக்கலாம், கோடி ரூபாயா இருக்கலாம். அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கும்போது அந்த 1000 ரூபாய் இல்லாம ஒருத்தர் இருப்பான் பாருங்க தகுதியோட, அவன் வந்து அந்த இதுல பெரிய பாதிப்படைகிறான். லஞ்சம் வாங்குறதுனால யார் பாதிக்கிறான்னு பாருங்க. இவனுக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் கிடையாது, ஆனா அதை நம்பி அதை படிச்சிருப்பான்ல அவன் பாதிக்கப்படுவான். எவ்வளவு பெரிய பாதிப்பு. லஞ்சம்ன்றது வந்து கொடுக்கறதா எல்லாமே அதிகாரிகள், நம்ம அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு ஒரு வேலையை ஒருத்தவங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இவனே லஞ்சம் கொடுத்து தானே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதனாலதான் அப்படி இருக்கு. நம்ம சிஸ்டமே சரியில்லை. சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே லஞ்சத்திலே மூழ்கி போயிருக்கு. இந்த கவர்மெண்டோட அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேர் எல்லாரையும், அதாவது 100ல் ஒருத்தன் நல்லவன் இருப்பான், அவனையும் கெடுக்கிறதுக்கு அங்கேயே நிறைய பேர் இருப்பான் இல்லையா? இதே போலதான் போலீஸ்லயும் எல்லா ஸ்டேஷன்லயும் லஞ்சம் வாங்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. நேர்மையா யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் வந்து நேர்மையை எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு பெண் போலீஸ் படக்கூடிய கஷ்டங்கள் பலவிதமானது. ஆனா அவரை பெண் போலீஸை வந்து தப்பா பேசி ஒரு வீடியோவை அவங்க போட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு பண்றாங்க. அவருக்கு வந்து இப்போ வந்து குண்டர் சட்டம் பாயும்னு சொல்லியிருக்காங்க. குண்டர் சட்டம் போட்டா கூட தப்பு இல்லை. ஏன்னா அவர் பேசக்கூடிய நக்கலான ஒரு பேச்சு, எவ்வளோ இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த வீடியோவில் தெரியும். நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு பெண் போலீஸ் வந்து நீங்கள் நம்ம ரோட்டில் நீங்கள் பந்தோபஸ்துக்கு போட்டிருப்பாங்க. அவங்க வந்து வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்பாங்கன்றது வந்து நம்ம சல்லுன்னு ஒரு செகண்டில் நம்ம அவங்கள கடந்து போயிட்டு இருப்போம். ஆனால் அவங்க பந்தோபஸ்துக்கு போட்ட இப்போ சிஎம்ஆர் இருக்கட்டும், பிஎம்ஆர் இருக்கட்டும், ஏதோ ஒரு அமைச்சராக இருக்கட்டும், யாருக்கோ ஒரு ஆளுக்கு போட்டிருப்பாங்க. அவங்களுக்காக அவங்க வர்றது வரைக்கும் நிற்கணும், இல்லைன்னா வந்துட்டு போகிறது வரைக்கும் நிற்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க நின்று தான் ஆகணும். இதுதான் அவங்களோட கட்டளை. இதுதான் நம்ம போலீஸை வந்து சாதாரணமாக நினைக்கிறோம். அவன் லஞ்சம் வாங்குறான்னு நம்ம பேசுகிறோம்னா அவங்களுக்கும் 1000 கஷ்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. ஆனால் நேர்மையாக இருங்க. நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் வந்து எதுவுமே பண்ண முடியாது. போலீஸ்காரங்களுக்குன்னு ஒரு திமிரு இருக்கு. அந்த திமிரு வந்து நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா காசுக்காக நீங்கள் எதையும் செய்வீங்களான்னா இதே போல சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்க வந்து உங்களை வந்து குறை சொல்லி தரக்குறைவாக பேசதான் செய்வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து சவுக்கு சங்கர் வந்து திமுகவை தாக்குறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அதிகாரிகளையும் சரி அவங்க மேல 1000 தப்பு இருக்கும். தப்புன்னா கரெக்டா சுட்டி காட்டி நக்கலா பேசி ஒரு வீடியோ போடுறது தான் அவரோட வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அவர் நக்கலா பேசி போடுறது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா அதுக்கு தான் நிறைய பேர் அவரோட ஃபாலோவர்ஸா இருக்காங்க. சவுக்கு சங்கரை ஃபாலோ பண்றது பல பேர் அதுதான். இதே போல அவர் வந்து தேனியில அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. தேனியில அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் கோவைக்கு வரும்போது வர வழியில ஆக்சிடென்ட், அதாவது வேணும்னே அவரை வந்து கொலைவெறி தாக்குதல்
அதாவது ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேர் இதில் வந்து வீடியோ போட்டுருக்காங்க. அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல சேனல்கள், பல பேர். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் கூட ஒரு 12 போலீஸ்காரங்க அவர் கூட வர்றாங்க. அவங்க உயிரோடவா இவர் உயிரை அவங்க சாதாரணமாக நினைப்பாங்க? அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னைக்குமே வந்து இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஏன் அது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவம். அந்த யதார்த்தமாக நடந்த சம்பவத்தை இது பல பேர் பேசிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சவுக்கு சங்கர் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர். அரெஸ்ட் மட்டும் இல்லை, அவருக்கு வந்து தண்டனையே கொடுக்கணும். பல விதமான அவர் வந்து பேச்சுக்கு எதிர்ப்புகள் வந்து நிறைய வரதான் செய்யும். ஏன்னா அவர் பேசின பேச்சு மக்களே, இவரை வந்து என்ன மறுபடியும் எத்தனை செக்ஷன் கொண்டு போடுறாங்களா இல்லையான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.